78வது சுதந்திர தின விழா கரீம் சுபைதார் தெரு குடியிருப்போர் நலச்சங்கம் கொடியேற்றி கொண்டாட்டம். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் கோலாகலமாக தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள கரீம் சுபைதார் தெரு குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் அதன் தலைவர் KM ராஜசேகரன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் SA மாலிக் அஹ்மத் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இப்பகுதி மக்களுடன் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருவது வழக்கமாக கொண்டுள்ள இச்சங்கம் இந்தாண்டும் இப்பகுதியில் இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை கரீம் சுபைதார் தெருவில் மக்களோடு கொண்டாடினர். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற 115வது வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி வெங்கடேசன்ன, 115வது வார்டு செயலாளர் KG செந்தில்குமார், T3 காவல் நிலையத்தின் சட்ட ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் மனோகரன், முன்னாள் வார்டு செயலாளர் கலீல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். கவுன்சிலர் ஈஸ்வரி வெங்கடேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின்னர் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கரீம் சுபைதார் தெரு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் இணைச் செயலாளர்கள் P ராஜராஜன், A பாலு, துணைச் செயலாளர் KE ஹாயத் பாஷா, இணைச் செயலாளர் K ராதாகிருஷ்ணன், பொருளாளர் KT முகமது புகாரி மற்றும் நிர்வாகிகள் அவைத்தலைவர் சுந்தர், வார்டு செயலாளர் KG செந்தில்குமார், துணைச் செயலாளர் V தீபக்குமார், மோகன், மனோகரன், குமார், சேகர், சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர். எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை. கரீம் சுபைதார் தெரு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக கொடியேற்றி இந்த நன்னாளிலே இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த அனைத்து தலைவர்களும் இந்த நன்னாளிலே நினைத்து போற்றி வணங்கி நாம் அவர்களெல்லாம் மரியாதை செலுத்துவது என்பது பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த கரீம் சுபைதார் மக்கத்தில் குடியிருப்போர் சங்கம் ஏற்பாடு செய்தது எங்கள் காவல்துறை சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதயநிதி சின்னவர் அவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய வார்டுக்கு ஏற்ற டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாமே வேலை செய்யணும். இந்த வார்டில் இருக்கிறவங்க, இந்த சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் பக்கம் இருக்கிறவங்க, இந்த பகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே என் பேர்னால நம்ம செஞ்சு கொடுக்குறோம் எல்லாமே. சேர்த்துங்களா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ நாங்கள் எல்லாமே தீர்த்து வைக்கிறோமா இல்லையா? உங்களுக்கு இந்த 30 வருஷ கோரிக்கையை வந்து இப்போ நாங்கள் தீர்த்து வச்சிருக்கோம். குடிநீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்த்து வச்சிருக்கிறோம். கூடிய விரைவில் சாலையும் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்ககிட்ட சொன்னா அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தராங்க. இது நான் வாங்கி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தற்போது நமது சங்கத்தின் தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள் உங்களிடம் நன்றியுரை பேசுவார். கரீம் சுபைதார் தெரு வாழ் குடிமக்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல அலுவல்களுக்கிடையே இன்றைய தினம் நம்முடைய ஆய்வாளர் அவர்கள் இங்கு வந்திருந்து எங்களை சிறப்பித்தமைக்கு முதற்கண் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் மேடம் ஈஸ்வரி அவர்களும் அவர்களுக்கு பல வேலைகள் இன்றைய தினம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய பகுதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், தெரு சங்கத்திற்கு செய்ய வேண்டும் என்று முழு மனதுடன் அவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த திரு செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு வந்திருந்த தாய்மார்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக சிரம் தெரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியில் நீண்ட காலமாக இருந்த இந்த குடிநீர் கழிவு நீர் பிரச்சனை இரண்டுமே இன்னைக்கு நீக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 4 தெருக்களிலும் குடிநீரும் கழிவு நீரும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சாலைகளை இந்த 4 தெருவிலையும் இருக்க சாலைகளை சீரமைச்சு கொடுத்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பு செய்யணும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருந்து எங்களை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்